ஸோ ஆக்சுவலாக எங்கள் முன்னாடி போகிறாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு அவங்களும் மக்காவு தான் போகிறாங்க. அவங்க வந்து சைனீஸ் போல். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம் ஹெல்ப்பு. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போனோன்னா நம்மளும் ரீச் ஆகிடலாம் மக்காவுக்கு. அவங்களும் ஒரு கப்புள் தான், எங்களை மாதிரி க்யூட் கப்புள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எங்களோட க்யூட்டு, நம்மளாம் க்யூட் இல்லை. அழகாக இருக்காங்களாடா? ஆமாம், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்ததுலேருந்து எங்ககிட்ட பேசின ஒரே ஒரு நல்ல ஆளுங்கன்னா இவங்க 2 பேர் தான். இது என்னது? அது பஸ் ஸ்டாப்பா இல்லை என்னது? ஏர்போர்ட். இது பஸ்ஸுன்னு தான் சொன்னாங்க. பஸ் ஏர்போர்ட்டா? ஐயோ, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அவங்ககிட்ட போய் we are coming from India. Actually we are going to Macau by bus. But bus inside. This is bus. ஒரு நிமிஷம் பயந்துட்டு தானே. ஆமா, என்னடா இது பஸ் ஸ்டாப்பே வந்துட்டு எப்படி இருக்குடா? பட்டு அது நம்ம ஊர் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு பஸ் ஸ்டாப். நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த கப்பல் நம்மளை ஏமாத்தின ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டேன் குமார். ஆமா, அவங்க ஃப்ளைட்ல போறாங்க போல இருக்கு. நம்ம வந்துட்டு மக்காவுன்னு நம்ம ஃப்ளைட் நினைச்சு இது சொல்லிட்டாங்க போல நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்ல, செமல. ஹாங்காங்ல இருந்து மக்காவு போக போறோம். இங்கே வாங்கி வச்சுக்கிறாங்க, வரும்போது திருப்பி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுமோ? ஆமா, ஒரு குட்டி ஸ்லிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு ஹாங்காங் ஏர்போர்ட்ல. லெஃப்ட் இது, ரைட் மக்காவ். ஆக்சுவலி அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ரைட் சைட் போனா மக்காவ், லெஃப்ட் சைட் போனா இதுன்னு. ஸோ அதான் புக் பண்ண வந்திருக்கோம். சும்மா ட்ரை பண்ணுவோம். This is Macau bus. Thank you. This is going to Chiang so To Macau. Yes. Yeah. Octopus? Yeah. 130 தான் இருக்குது ஆக்டோபஸ்ல. அப்ப அவங்க கிட்ட கேட்கலாம், இது பண்ணலாம், லோட் பண்ணலாம். வா. No cash. அரகுறை இங்கிலீஷ் பேசிக்கின்னு ஹாங்காங் வரைக்கும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட மக்காவை போகிறதுக்கு 1 hour ஆகும். 1 hour தானா? ஆமா, அது இப்போ நாங்கள் வந்துட்டு $4x கார்டு பே பண்ணி $130 ஹாங்காங் டாலர்ஸ் பே பண்ணி ஆமா பஸ் ஏற போகிறோம். டிஃப்ரெண்டாக இருக்குடா இங்கே எல்லாமே. ஆமா, பஸ் ஏறதுக்கு இவ்வளோ வெரிஃபிகேஷன் ஆகும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இல்லை. ஆமா. ஸோ இதுதான் பஸ் டெர்மினல். எப்படி மக்காவுக்கு இவ்வளோ பஸ் இருக்கு? இல்லை எந்த பஸ் இல்லை, கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பே வந்துட்டு ஒரு 10 பஸ் ஸ்டாப் ஒன்று சேர்த்தா அந்த அளவுக்கு இருக்கு இங்கே. இது ஒன்று தான், இது மாதிரி நிறைய இருக்கு போல. பாருங்க காய்ஸ், இது ஒரு ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கார் புக் பண்ணி போயிருந்தோம்னா டைரக்டா போயிருப்போம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருந்து போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அங்கங்க கார் சீப் தான் கார். ஆமா, நம்ம டாக்ஸி புக் பண்ணிருந்தோம்னா என்ன அப்படியே டபுள் ட்ரிபிளா வந்திருக்கும் 2 பேருக்கு. அது கரெக்ட் தான் சொல்றேன். ஆனா உனக்கு ஷோல்டர் பெயின் கண்டிப்பா வரப்போகுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஹாங்காங் தானே உலகம். ஹாங்காங் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நான் வந்திருக்கேன். இந்த லக்கேஜ் எடுத்துட்டு போறதாப்பா தலைவலியா இருக்குடா தங்கம்ல. இன்னையோட இதெல்லாம் தேவையில்ல பாரு. ஆமா, இன்னைக்கு எங்க போறோம்? இன்னைக்கு வந்துட்டு மக்காவு போயிட்டு ஹோட்டல் போயிட்டு சும்மா அங்க ஒரு 3 பிளேஸ் சுத்தி பார்க்கலாம். ஃபன் பண்றோம். எஸ். ஓகே கைஸ், நான் வந்து நான் கழிச்சு கனெக்ட் பண்றேன். ஐ எம் டயர்டு. இதோ பாரு, எல்லாமே மக்காவு தான்டா. பஸ் பாருங்க கைஸ், எல்லாமே வந்து BMW பஸ் மாதிரி இருக்கு. சாரி, பென்ஸ் பஸ். கைஸ் அங்க பாருங்க. நாங்கள் ஆக்சுவலாக கெஸ் பண்ணது கரெக்டாக. நம்ம ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒரு பிரிட்ஜ் பார்த்தோம்ல, அந்த பிரிட்ஜ் தான் இது. கடலுக்குள்ளேயே அப்படியே போகுது பாருங்க. அன்றே கணிதர் மும்முடி. கடல், கடல்ல பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து அப்படியே ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் போகும் மக்காவு வரைக்கும் கனெக்ட் ஆகும். இங்க எல்லாம் கேரளா டிரைவர்ஸ் நினைக்கிறேன். பயங்கரமா ஒரு மாதிரி வளைச்சு ஓட்டுறாங்கப்பா. இதான் எங்க பஸ் கடைசி ரோ. ஆக்சுவலாக அங்கே பீச் இருக்கு. பீச்சை ஒட்டின மாதிரி அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட். ஓகேவா? சும்மா வந்து என்னடா பண்ணுவாங்க, ஃப்ளைட்டோட சேர்ந்து போயிடும் போல இருக்கு. இல்ல, நீ எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. சுற்றி ஆக்சுவலாக ஏர்போர்ட் சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் பாருங்க. அதுக்கு நம்ம வந்து ஃப்ளைட் இருக்கு பாரு, ஏர் இந்தியா. ஆயிரம் இந்தியா இருக்கு அதுல. நீ இதுதான் உன் ஃப்ளைட்டுன்னு அந்த சிவா மனசுல சக்தி மாதிரி போற சவுண்ட் வச்சே தெரியும் அது வந்து ஏர் இந்தியாவா இல்லை. எப்படி கட்டியிருக்காங்க பாரு எல்லாமே. 10 வரைக்கும் பிரிட்ஜ் போகுது கைஸ். பார்த்தா தெரியுது அவங்களுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி தாய்லாண்டை விட தாய்லாந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸோட போனா பண்ண. திஸ் இஸ் வேற லெவல். ஆமா, இந்த சவுண்டா பேசும்போது எல்லாம் வந்துட்டு சும்மா அப்படின்னு பேசுறாங்க. அது கெட்ட வார்த்தையா இருந்துருப்போது அவங்க பாஷையில. நீ சொல்றீங்க அடிச்சிருவாங்க. ஜாலியா இருக்கே. எப்ப இறங்குவோன்னு இருக்குல்லடா. ஆமா. ஃபைனலி we are in Macau. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்ல வந்துட்டோம் டோட்டலா. இப்போ இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போனோம். அதுக்கு எப்படி போகணும், அது வேற ஒரு பெரிய போராட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லடா. ஆனா எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது போராட்டம்ன்றதோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தினா நல்லா இருக்கும். அது மட்டும் தான், வேற இதுல
செம்மையா இருக்குடா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி பேசுறோம். ஆமா. அதனால நீங்க என்னடா அவங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இத பாருங்க, ஒரு பஸ் ஃபுல்லாவே பஸ். இது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஏர்போர்ட் இது அதை விட பெருசா இருக்கு, அதுதான் பெருசுன்னு பார்த்தா. பஸ். இங்க உலகத்துக்கே ஏசி போட்டு வச்சிருக்காங்க போலடா. வெளியே எப்படி அடிக்குது பாருங்க இல்ல. குளிருது. ஸோ நம்ம வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு பஸ் இல்லைன்னா என்ன இருக்கோ அது புக் பண்ணி போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னியோட டேயோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் மக்காவில். ஆக்சுவலி நாங்கள் இப்போது நடந்து போயிட்டுருக்க க்யூவில் வந்துட்டு வெயிட் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்டை போய் நின்றுட்டோமா. அப்போ என்னாச்சு, ஒரு ஆன்ட்டி கத்துறாங்க, டேஷ் க்யூவில் வாடா அப்படின்னு. அதாவது நான் ஃபன்னியாக சொல்கிறேன் தமிழ் டைலாக் வச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. இது மாதிரி க்யூவில் தான் வரணும் போல். நான் பாட்டின்னு இஷ்டத்துக்கு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு காண்டாயிட்டாங்க இவ்வளோ பேரும். இன்னும் எவ்வளோ பேர்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு தெரில. பட்டு பதறிடுச்சு இல்லை பஸ்ஸு. ஆமா, வாயிலே மழையில அந்த இடம் வேற. ஐயோ, இதுல எல்லாமே என்னென்னமோ போட்டிருக்க பேரு. எங்களுக்கு பஸ் ஸ்டாப் அந்த ரோட்ல போனோம் போல. ஆக்சுவலி என்ன சொல்றது, லாஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு பஸ் ஏறி தான் வரணும். இங்க ஆட்டோலாம் பார்க்க முடியுது இல்ல, ஃபுல்லா பஸ் தான். பஸ் கார் இருக்கு. ஆமா. சோ அப்படி ஏறி ஒரு பஸ்ல ஸ்டாப்பிங் கேட்கறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. எல்லாமே வந்துட்டு டிஸ்பசிட்டோ அசசிஸ்டோ பசசிஸ்டோன்னு என்னென்னமோ சிஸ்டோலாம் இருக்கு. அது காட்டுறோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறோம். அப்புறம் லக்கேஜ் இல்லைன்னா ஆக்சுவலா ஒண்ணுமே தெரிஞ்சுக்காது. லக்கேஜ் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். தூக்கம் இல்லை. இது ஒரு 27 kg, அது ஒரு 20 kg. இப்போ போய் ஹோட்டலில் வச்சுட்டு அந்த பிரச்சனை இருக்காது. கடைசியில் அந்த பஸ்ல இருந்து எப்படி இறங்கணும்னா மேப் போட்டோம். கடைசியில் மேப் வந்தது. சரி, ரொம்ப கம்மி மீட்டர்ஸ்ல எந்த ஸ்டாப் இருக்கோ அங்கே இறங்கலாம்னு சொல்லி அப்படிதான் இறங்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த ஸ்டாப் இறங்குவேன், கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியாது, அப்படின்னு சொல்லிட்டு மீனோ கொஞ்சம் யூ இன்னொரு ஸ்டாப்பும் அப்படியே ஏதோ சைனீஸ்ல சொன்னாங்க. அதை வச்சு இறங்கிட்டோம். ஆமா, எங்க இருக்கு கசாரியல் ஹோட்டல்? பட் இது நல்லா இருக்கு. அட இது நல்லா இருக்கு. ஓகே, கடையே பேர் பாறேன். கடை என்ன கடைன்னு போகுது அந்த எல்லோ போர்டுல தெரியலையே. ஓஹோ, பயங்கரமா இருக்கு கடையெல்லாம். ஓகே, பெரிய குட்டி மாதிரி இருக்கும். நேத்துல இருந்து ஒரே ட்ரெஸ், அழுக்கு முட்டையா. ஸோ ஃபைனலி நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும், அதனால கொஞ்சம் நல்ல ஹோட்டல். உள்ள பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் எங்களுக்கு, அவ்வளோதான். இதோட கம்மியாக கூட இருக்கு. பட் இதுவே எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் செக்இன் பண்ணல. செக்இன் பண்ணிட்டு ரூமை காட்டி பார்க்கலாம். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. என்னடா பங்களா மாதிரி இருக்குது. செக்இன். ஹலோ, செக்இன். ஷூர். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கு, பிரம்மாண்டமா. நெக்ஸ்ட் 3 days 2 days? நெக்ஸ்ட் 2 days இங்கே தான். இன்னைக்கு நாளைக்கு செக் அவுட் பண்ணுறோம். மக்காவை அதுக்குள்ளே சுற்றி பார்த்துடலாம். சும்மா டயர்டு காய்ஸ். இவ கூட வந்து எனக்கு செம்ம காண்டா. அது எவ்ரி 5 minutes ஒரு வாட்டி வந்துட்டு இவங்க பேசுறதே யாருக்குமே புரியாது உலகத்தில். அதாவது இந்த சென்ஸ் நம்ம தமிழ் பேசும் நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட் ஷாக் ஆகிறாங்க. அவங்க எதாவது கேட்டாலே வந்துட்டு ஏதோ போலீஸ் வச்சு ஜெயிலில் போகிற மாதிரி ஷாக் ஆகி பேசுகிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு வழியாக ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்த விட ரொம்ப நீட்டாகவே இருக்குது இது வரைக்கும். ஸோ நாங்கள் தங்குற ரூமை காட்டுறோம் பாருங்க. மோமோ வெல்கம். ஆக்சுவலா ரொம்ப பயந்தேன் நானு, எப்படி இருக்குமோ சைனா ஹோட்டலு. இங்க ஒரு மிரர், இங்க ஒரு கபோர்ட், இங்க ஒரு மோமோ, இங்க ஒரு பாத்ரூம். ஆக்சுவலி நல்லா இருக்குல்லடா. பட் ரொம்ப நீட்டா இருக்கு. இங்கே தூங்கலாம் போலியே. நீ தூங்குப்பா. ஆனா தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க. ஆமா, இங்க எங்கேயுமே தண்ணி இல்ல. நாங்க அந்த ஃளைட்ல கேட்டு வாங்கின அந்த தண்ணி தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட வந்து கேட்டோம், இன்னொரு பாட்டில் வாங்கி இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, தண்ணி தனியா காஸ்ட் கொடுத்துங்க. இது பக்கத்து ரூமோட கனெக்ஷன் போல, அது நமக்கு இல்ல. இதுதான் பால்கனி. பால்கனி வந்துட்டு பார்த்தா எப்படி இருக்கு, பழைய இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா உள்ள வந்து பாஷா இருக்கு. வெளிய இருந்து பார்க்க பாஷா இருக்கு. உள்ள வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் அபார்ட்மெண்ட், எந்த காலத்து அபார்ட்மெண்ட்னு தெரியல. வண்ணாரப்பேட்டை. இதுதான் பெட்ரூம் கைஸ். அண்ட் இது வந்து என்னது, அது ஸ்டடி ரூம் போல. ஸ்டடி ரூம் ஆர் ஒர்க் ரூம், வாட் எவர். ஆக்சுவலி ரொம்ப நீட்டா இருக்குல்ல. பட் ஆமா, ரொம்ப பயந்தேன். பட் ஆனா அப்படி இல்ல, நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த் தான். ஆமா. மக்காவுல செக்இன் பண்ணி ஹோட்டல்ல வந்தாச்சு. சோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு வந்துட்டு என்னது, ஒரு ஃபீஸ் ஒன்னு வாங்கினா $1000 காசு வர டிடெக்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன சொன்னா, டிடெக்ட் ஆகாது, ஆஃப்டர் செக் அவுட் டைம்ல வந்து கேன்சல் பண்ணிடுவான். ஆனா டிடெக்ட் ஆகி மணியே போயிடுச்சு. பதறிட்டோம். $1000 ஹாங்காங் டாலர்ஸ். சிங்கப்பூர் கரன்சி SGD. ஆமா, அதுல போயிடுச்சு. 165 SGD போயிடுச்சு.
ஃபாரெக்ஸ் கரன்சி கார்டு வாங்கி இருந்ததுனால என்னன்னா சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் லோட் பண்ணி வச்சிருந்தோம். அவன் என்ன டிடெக்ட் பண்ணும்போது சிங்கப்பூர் டாலர்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டான். பக்குன்னு ஆயிருச்சு. நல்ல வேலை இவ வந்து ரோமிங் போட்டு வச்சிருந்தா இவ அக்கௌண்ட்டுக்கு, அதனால ஓடிபி அதாவது இந்த மெசேஜ் எல்லாம் கரெக்டா வந்தது. ஏன்னா நான் மட்டும் தான் சிம் வாங்கினேன். ஸோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவனே டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணி இப்படிதான் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு அப்புறம் திருப்பி டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அது நாங்க கேஷா கொடுத்துட்டோம், கையில இருக்கிறதே கொடுத்துட்டோம். எதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல வருதா இல்லையான்னு கூட தெரியாது நமக்கு. கரெக்ட். லாஸ்ட் டைம் செக் இன் பண்ணும்போது செக் அவுட் பண்ணும்போது இல்ல பேங்க்ல இஷ்யூ அது இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்ப நம்ம திரும்ப மக்கள் வந்து ஏப்பா எங்க காசுன்னு கேட்க முடியாது. ஆமா. அதனால நாங்க கேஷ் கொடுத்துட்டு போகும்போது கேஷ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். சென்னையில இருந்து நம்ம டெல்லி போயிட்டு ஹாங்காங் வந்து அங்கிருந்து மக்காவ் வந்துட்டோம். இதே ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்க வச்சுட்டு வெறும் கேமரா, தீனி, தின்பண்டங்கள் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ மாஸ் பண்ணலாம். பாய். இதே மாதிரி டெய்லியும் வீடியோ வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. மறக்காம வந்துட்டு எல்லா வீடியோவும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ ஹலோ கைஸ், நாங்கள் வந்துட்டு செம்மையா ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா இருந்துக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்ததே வந்துட்டு 11:45 வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 1 o'clock கிளம்பலாம் தான் நினைச்சோம். பட் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோம்? பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்? ஒன்னும் சாப்பிடல. வீட்ல இருந்து கப் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து சுடுதண்ணி ஊத்தி வச்சு கப் நூடுல்ஸ் அண்ட் ஒரு இல்ல இங்க இறங்கின உடனே ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல், அந்த ஸ்மெல்லே திகட்ட ஆரம்பிச்சிச்சு. திகட்டல ஒரு மாதிரி கொமட்டது, அந்த ஒரு மாதிரி சைனீஸ் ஃபுட்டோட ஸ்மெல் எங்களுக்கு செட் ஆகல. அதனால என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தான் வந்துட்டு நிறைய எடுத்து வந்துருக்கோம்ல தின்பண்டங்கள்லாம். அதுல வந்துட்டு நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ் எடுத்துட்டு இங்க வாட்டரே இல்ல, இங்க ரூம்ல தண்ணியே இல்ல. அப்புறம் நாங்க ஃபிளைட்ல இருந்து எடுத்துட்டு அந்த தண்ணியை ஊத்தி சூடு பண்ணி போட்டு சாப்பிட்டு தூங்குனது தான். 2 hours அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். அதுக்கப்புறம் இப்ப எழுந்திருக்கோம். இன்னைக்கு போக வேண்டியது ஒரு 2-3 பிளேசஸ் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock கிளம்ப வேண்டியது. பட் இப்போ 3:30 ஆயிடுச்சு. நம்ம இப்போ போய் பார்த்து நைட் வரைக்கும் அப்படியே ஊர் சுத்திட்டு திரும்ப வர போறோம். இந்த டே இப்படிதான் போகுது ஜாலியா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் மம்மோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த எல்லாமே பழைய அவுட்ஃபிட்டுங்க. நான் வந்துட்டு பார்த்து செலவு பண்றேன். அவ பாருங்க எல்லாம் எவ்ரி டேக்கு நியூ ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கா. அப்படி எல்லாம் கிடையாது, இது டே 1 மட்டும்தான். இனிமே வரும் பாருங்க. சோ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? இவன் தான் நானு. ஆமா நீதான் பார்க்க தான் போறீங்க. நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. கம் ஆன். சோ இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஹோட்டல்ல இருந்து எங்க போறோம் அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் வாஃப்னு ஒரு பிளேஸ். அது வந்துட்டு என்ன சொல்றது, லைக் இன்னும் ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சர், அது வந்து பார்க்க அழகா இருக்கும். அதனால போறோம். வரலாறுலாம் தெரியல, நம்ம ப்ரௌஸ் பண்ணிட்டு திரும்ப அப்டேட் பண்றேன் அந்த வரலாறு. இப்போ வந்து ஆக்சுவலா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஒரு 350 meters தான் சொன்னாங்க. எஸ்கலேட்டர்ல ஏறி இறங்கினா புக் பண்ண எல்லா ஹோட்டலும் வந்துட்டு நியர்பை நாங்க எது பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளேசஸை கவர் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம். சோ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. என்ன அந்த பஸ் நம்பர், அதுக்கப்புறம் எப்படி பிளேஸ், அந்த ரோட் எல்லாம் வாயிலே நுழையல. அவங்க சொல்றது எல்லாமே ஒரே இடத்துக்கு கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா அதனால இந்த பாருங்க ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இதுதான் ஃபிஷர்மேன்ஸ் வாஃப்னு பாருங்க. எல்லா பில்டிங் ஒரு மாதிரி டிஃபரண்டா இந்த ஆமா சைனா படத்துல வர மாதிரியா? சைனானா சொல்றேன். நல்லா இருக்கு. என்னது ஹோட்டலா? ஆமா கசினோ. இந்த ஹோட்டல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாதி அடிச்சு விடுவோம். அதனால நீங்க கூகுளே பண்ணிக்கோங்க. இறங்கி நம்ம போய் ஃபிஷர்மேன்ஸ் வாஃப் என்னதான் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஃபிஷர்மேன்ஸ் வாஃப்க்கு வந்துட்டோம். பட் ஆனால் எப்படி போறதுன்னு தெரியல, எது என்ட்ரன்ஸ்ன்னு தெரியல. யாரை கேட்டாலும் அவங்களுக்கு இங்கிலீஷே புரியல. மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. ஆமா ஏதோ புரியாத தப்பா ஏதோ பேசுற மாதிரியே பார்த்துட்டு போறாங்க. பார்ப்போம் எங்க இருக்குன்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஹோட்டலாம். ஸோ இப்படியே நம்ம இப்படி போனோம்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்படி போய் லெஃப்ட்ல நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கா. இது ஸோ ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். எங்க இருக்கு ஃபிஷர்மேன்ஸ் வாஃப் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நீங்க ஆல்ரெடி ஃபிஷர்மேன்ஸ் வாஃப்ல தான் இருக்கீங்க, எப்படி வேணாலும் போங்க அப்படின்றாங்க. அவங்க எனக்கு அவங்க பண்றது எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்றாங்க. அது ஒரு சிலர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்காங்க. தம்மஸ்டே எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கூப்பிடுறான் அப்படின்னு போயிட்டு ஆமா அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அழகா இருக்குல்ல இந்த பிரைடல் Dress. இதானா இங்க வந்துச்சா ஃபிஷர்மேன்ஸ் வாஃப். ஃபைனலி we reached the destination. இதுதான் போல இருக்கு. ஓஹோ இதுவா இது? இதுதான். ஓ ஆமாடா, இது ஃபுல்லா தான். இன்னும் வார் மெமோரியலா? என்ட்ரன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே கேஷுவலா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. செம்மையா இருக்குடா இங்க லுக். எல்லாரும் இங்க இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் இன்ஸ்டாகிராம் ரீல் எடுக்கணும். எப்படி எடுக்குது? எல்லாரும் எடுக்கிறாங்களா? இங்க எல்லாரும் சைனீஸ் தான். நம்ம தப்பா நினைச்சாலும் தெரியாது, அசிங்கமா திட்டினாலும் நம்மளுக்கு கவலை இல்ல, நம்ம பாட்டு எடுப்போம். ஆனா பட்டு எங்க இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல இங்கதான் இருந்தது? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? என்னடா நீ ஹிஸ்டரியா தெரியாம இருக்கிற?
சரி இனிமே நான் நெக்ஸ்ட் பிளேஸ் போறதுக்கு முன்னாடி நான் கூகுள்ல ரிசர்ச் பண்ணிட்டு அந்த பிளேஸை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம். நல்லா இருக்குப்பா, டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி வெளிச்சமா இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெக்காவ் வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, ஒரு எஸ்ஏஆர். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சைனாவுல தான் இருக்கு. ஆக்சுவலி நம்ம சைனாக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. இந்த சைடுல இந்த போட்டோ எடுக்கலாமா? நான் இந்த சைடுல இந்த போட்டோ எடுப்பாங்க நிறைய பேர்லாம். ஆமா இதுதான். சரி வா, இப்படி நின்னு நம்ம ஒரு போட்டோ நம்மளும் ரீல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு வாட்டி பாருங்க. This is Fisherman's Wharf. ஆமா. Alright. அதாவது நிறைய பேர் இங்க போட்டோ ஷூட் வீடியோஸ் எடுக்க தான் வராங்க. இது என்ன ஹிஸ்டரி ஏதுலாம் தெரியாது, ஆனா இங்க அழகா இருக்கு. எங்கள மாதிரி நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு எடுத்தாலும் நல்லா இருக்கும் போல. என்ன பட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. ஆக்சுவலா ஒரு 2 பொண்ணுங்க அதுங்களே பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு, கொரியன் பொண்ணுங்க மாதிரி இருந்தது. அவங்க வந்துட்டு இவ்வளவு வந்து பொம்மை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஏதாவது கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது ஆப்போசிட்ல வராங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஷையா போயிடுச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்க வேற கியூட்டா இருக்காங்க அவங்க பிரைட். Say hi. Hi. We are from India. India. Yeah, for vacation we just travel. Nice meeting you. Bye. Thank you so much. Bye. இங்க பாருங்க, ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐயோ பொம்மை மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. டேய் என்னடா இப்படி வெள்ளையா இருக்கறாங்க, வெள்ளைக்கே இது கூட டஃப் கொடுப்பாங்க போல. பொம்மை மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. நீ என்னடா சொல்லும். ஐயோ இப்ப பாத்தீங்களா 2 பேரு, அவங்க வந்துட்டு நாங்க தனியாவே பேக்லாம் தனியா வச்சு ட்ரைபாட் வச்சு போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு she is looking so beautiful அப்படின்னு சொன்னாங்க. இவளுக்கு ஒரே வெக்கமா போச்சு. அதான் அவங்களை காட்டலான்னு சொல்லி காட்டினேன். ஆக்சுவலி இங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம், ஆனா நாங்களே போட்டோ நாங்களே வீடியோ நாங்களே vlog எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்ததுக்கு நம்ம கண்ணால பாத்துட்டோம் எல்லாமே. இது ஃபுல்லா லைக் ஒரு போட்டோ ஷூட் பிளேஸ் தான், ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஆமா ஆமா, அது அப்படியே வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பிளேஸ் 1 கவர்ட். அடுத்து ரெண்டாவது பிளேஸ் போலாம் வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். பிகாஸ் நம்ம பர்சனலாவும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக அதையும் பண்றோம். சோ ஒரு கண்டினியூஷன் இல்லனா கோச்சிக்காதீங்க. யூசுவலா வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் போனோம்னா நம்ம நிறைய இந்தியன்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க தாய்லாந்து போய் இந்த பக்கம் நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஆனா இங்க ஃபுல்லா சைனீஸ், கொரியன். அங்க இந்த பஸ் வர செம கியூட்டா இருக்குது. இங்க வந்துட்டு ஆட்டோலாம் இல்ல, ஆட்டோ பைக்கே பார்க்க முடியல, ஃபுல்லா காரு பஸ் தான். சரி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போறோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு செனால்டோ ஸ்கொயர் நினைக்கிறேன், இல்லனா செயின்ட் பால்ஸ் ரூவன்ஸ் சர்ச். ப்ரொனன்சியேஷன்லாம் இது என்ன வேற ஏதோ போட்டுருக்கு? அட கடவுளே, இது அது இல்லையா? அதான் இரு அவர்கிட்ட கேப்போம். இதான் நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துறோம். இல்ல நம்ம மொக்க வாங்கிட கூடாதுல, நம்ம வீடியோ ஃபுல்லா இது சொல்லிட்டு இல்லன்னா செனால்டோ ஸ்கொயர். ஆக்சுவலி நாங்க இப்போ வந்துட்டு ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப்ல இருந்து இப்போ செனால்டோ ஸ்கொயர் போறோம். ஆமா, இப்போ பஸ் ஏறணும், சேஞ்ச் இல்லன்னு சொல்லிட்டு நீ 10 ரூபாய் போடுற, அப்படியே வந்து உட்காரு, $12 போடாதுன்னு ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ணாரு. சொன்னாரு எங்ககிட்ட காசு இல்ல, $20 தான் இருந்துச்சு. அப்புறம் சேஞ்ச் கேட்டா சேஞ்ச் இல்ல, இறங்கு அப்படின்ட்டா. அப்புறம் பஸ்ல உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம் நாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் தரீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் $10 கொடுத்தாரு, $2 இல்ல. அப்புறம் அவர் வந்து சொன்னாரு $2 போட தேவையில்ல, $10 போட்டு வந்து உட்காரு அப்படின்னு அவர் ஏதோ சொன்னாரு. அப்பவும் எங்களுக்கு தெரியல எங்க இறங்கணும்னு. அதுக்கப்புறம் நாங்க இப்படி தடுமாறத பார்த்து ஒரு ஆண்டியே வந்து எங்க கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. செக்யூரிட்டி சிஇஓ நாங்க, எந்த கம்பெனில தெரியல, ஏதோ சொன்னாங்க ஏதோ செக்யூரிட்டில வர்க் பண்றாங்க. பீஸா ஹட் இருக்கு பட் சூப்பர். இங்க பாருங்க நகையில ஏதோ அந்த பழைய சைனீஸ் நகை மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாம் டிராகன் மாதிரி போட்டு. இது என்ன இடம்டா, இது பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடம் தான் ஆக்சுவலா மக்காவுல ரொம்ப கஜ நல்லா இருக்குது. நாங்க இருக்கிற ஏரியா ரொம்ப சைலண்டா இருக்கு. இங்க வாக் பண்றதுக்கும் சரி, சும்மா நடக்கிறதுக்கு அவ்வளோ பில்டிங்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆமா, அங்க ஏதோ ஒன்று கோல்டன் மாதிரி பார்த்து, அது என்னது? லிஸ்போவா. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் போல. பகல்லையும் நல்லா இருக்கும், நைட்லயும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எல்லாமே நகை கடை, வாங்கன்றாங்க. வாங்கதான் காசு இல்லைங்க. எங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு இல்லை. இதுதானே அது? ஆமா, ரைட்ல எடுக்கணும். ஃபைன். ஓ, இதுக்கு தான் வந்தோமா, வரணும்னு நினைச்சோமா? ஆக்சுவலா எங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்படியே கியூட்டா இருக்கு. இந்த ஸ்கர்ட், டாப் சூப்பரா இருக்குல்ல. கையில காசு இருந்தது எல்லாம் போகனா ஒரு 4 ட்ரெஸ் பர்ச்சேஸ் போடுவோம். ஆனா இங்க எனக்கு ஒரே விஷயம் வந்து லாஜிக் புரியல. ஒரு ஸ்டாப் இறங்கணும்னு $12 தான் இருக்கு. $6 ஒருத்தருக்கு. லாஸ்ட் ஸ்டாப்னால $6. ஸ்டாண்டர்டா $6. பஸ்ல ஏறினாலே $6 நம்ம பே பண்ணணும். அதுதான் எனக்கு புரியவே மாட்டேது. இதுதான் செனாடோ ஸ்கொயர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செனாடோ ஸ்கொயரோட என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ள போனோம்னா அந்த செனாடோ ஸ்கொயர் என்னது லைக் வைபிங்கா இருக்கு. ஆமா, இங்க ஆக்சுவலா இது வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அங்க பாருங்க நிறைய வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட்லாம் இருக்கும் போல.
ஆமா ஏதாவது ஒரு டூர் போனா போதும் ஒரு மேக்னெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் இந்த வயசானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லை, நம்மளுடைய போற கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம இது பண்றோம், கோலா ஓ வைக்கிறோம். அப்படியா விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா மக்காவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இதுல என்னன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்டு ஒரு இது இருக்கும், லைக் பில்டிங்ஸ் எல்லாமே இது பண்ணிருப்பாங்க, கனெக்ஷன் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஷாப்பிங் எல்லாமே இருக்கு. இது ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே இதை பத்தி தெரியல. ஒரு டி நகர் மாதிரி, ஆனா கொஞ்சம் போஸ்டான டி நகர். சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நடக்கலாம். அதாவது நைட் டைம்ல ஜகஜோதியா இருக்கும், அதுதான் இதோட ஹைலைட் போல. ஆமா, இந்த செனடோ ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போர்ச்சுகீஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருந்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்டைல்ல தான் இருக்கும் எல்லா பில்டிங்குமே. அதனால இது வந்து மக்கா வேர்ல்ட் ஹெரிட்டேஜோட ஒரு பார்ட்டா இருக்கு. நிறைய பிராண்டட் இல்லாத ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா வைபிங்கா இருக்குங்க, இல்லாததே இல்ல போல அப்படி இருக்கு. யாரும் vlog எடுக்க மாட்டாங்களா, ஏன் இப்படி பாக்குறாங்க? ஆனா பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது, நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது. இங்க பாருங்களேன், தேங்காய் வெட்டி கொடுக்குற மாதிரி இது ஏதோ வெட்டி கொடுக்குறாங்க. இது என்ன ஆமத்தோலா என்னதுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நெக்ஸ்ட் போறது வந்து ரூயின்ஸ் ஆஃப் சென்ட் பால்க்கு போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1600 கட்டியிருக்காங்க. ஸோ லைக் 1600 சர்ச் இல்ல, இதோ இருக்குடா, அதோ பாரு, அங்க பாரு. இங்கதான் நிறைய பேர் வீடியோ எடுத்திருந்தாங்க. நடந்தே வந்துட்டோம். இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகுது. ஆனா மேப் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பஸ்ல போயிருந்தோம்னா லைக் 2.5 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நடந்தே வந்ததுனால ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்ல அங்க செனடோ ஸ்கொயர்ல இருந்து இங்க வந்துட்டோம். ஆக்சுவலி பஸ் எடுக்க தேவையில்ல, நடந்து போனோம். ஆனா கொஞ்சம் நல்லா தெம்பா நல்லா சாப்பிட்டு நடந்து போனோம். நாங்க ஒழுங்காவே சாப்பிடல, ஒரு கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நடக்கிறோம். நாங்க நம்ம போகும்போது பீஸா ஹட்ல சாப்பிடலாமா? சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். ஒரு வேலையாச்சும் நல்லா சாப்பிடணும்ல, லைக் சாப்பிட கூடாதுலாம் இல்ல. இன்னும் நமக்கு நிறைய டேஸ் இருக்கு. அது இல்ல, இங்க நல்லா இருக்குமா வாங்கிட்டு நல்லா இல்லன்னா அந்த பயத்திலே நாங்க எதுவுமே சாப்பிடாம சுத்திட்டு இருக்கோம். இதுதான் அந்த சர்ச், பழமையான சர்ச். சோ இதுக்கு தான் நம்ம பஸ் பிடிச்சு வந்தா என்னத்துக்கு வந்திருக்க முடியாதுடா. போர்ச்சுகலும் ஸ்பெயினும் ஒண்ணா இருக்கிற டைம்ல இந்த டைம்ல வந்துட்டு கட்டினது. ஓஹோ, சப்போஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் தப்பு இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் சொல்றோம். நம்ம இங்கே வாழல. சோ நீங்களும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக பண்றது. நல்லா இருக்கு. இன்னும் நாங்க எங்களோட vlog டெவலப் பண்றோம். இப்போதைக்கு இதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரிக்கு வரோம். ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்றோம். ப்ரிப்பேரா இருந்தாலும் நிறைய ப்ரிப்பரேஷனே இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டேல இருந்து நாளையில இருந்து மேபி நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வந்துட்டு. ஆமா, இன்னைக்கு டே 1 ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் டயர்டா இருக்கு, வாய் உளறுது. பட் நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. மேபி நம்ம அங்கே இருந்தனால நம்ம என்ன சொல்றது, இந்த மாதிரி பீப்புளை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறோம். ஆமா, நல்லா இருக்கு. எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கு. गाइस இப்ப தெரியுதா, இதுதான் அந்த சர்ச். गाइस இதுதான் க்ளோஸ் அப் வியூ. இதுக்கு மேல போக முடியாது, அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிக்கறாங்க. ஆக்சுவலி இத பாருங்க, இது பாருங்க, அந்த டவர் எவ்வளவு சூப்பரா தெரியுது. அதுக்கும் போனா கிராண்ட் லிஸ்போவா. ஓகே, அது என்னது? அது கேசினோ பிளஸ் ஹோட்டல் நினைக்கிறேன். சோ அங்க வந்துட்டு அது ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் இருட்டுன மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க தனியா போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம், அதனால தான். செம்ம பசங்க. ஆக்சுவலி வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வரணும். நம்மளே டிராவல் பண்றதா இருந்தா ஏஜென்சினா பிரச்சனை இல்லை, உட்காந்து அப்படியே கூட்டு போய் கூட்டு வருவாங்க. இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணலாம். காலைல தான் ஃப்ளைட்ல இருந்து வந்தோம், மத்தியானம் 1 hour தான் ரெஸ்ட் எடுத்து வந்தோம்ல, அந்த டயர்ட்னஸ் தான் தூங்கவே இல்ல. சரி வாங்க, பாருங்க எல்லாரும் இந்த போஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால நாங்களும் இந்த போஸ்ட் தான் இப்ப கொடுக்க போறோம். அப்போ இப்போ சும்மா கூட நம்ம வியூஸ்க்காக லைவா உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறோம். வரல கரெக்டா தான். ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஷாப்பிங் பண்ணணும். அப்படியே வா. என்ன ஷாப்பிங்? எனக்கு இந்த ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, பாத்துட்டியா? என்ன வேணும்? இதுவா? இந்த ஸ்கர்ட் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமா, கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் நாங்க சர்ச்லாம் முடிச்சிட்டு அப்படியே சும்மா வாக் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் சாப்பிடலாம். How much is that skirt? பட் ஆக்சுவலி கேப்பே நல்லா இருக்கு, வாங்கிக்கிறியாடா? அது இந்த மாதிரி கேப் இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. 280 less price. நைஸா. சென்னையில நீ லெஸ் பிரைஸ் பண்ணாலே லெஸ் பண்ண மாட்டாங்க, இங்க வந்து லெஸ் பிரைஸ் 150. 150. Oh no, thank you. No, final price 200. 200. No. Coming from India. Very good. அது தெரிஞ்சனால தான் நான் வாங்குறேன். 200. வாங்கிக்கிறியா? வேணாம்னு முடிவு பண்ணிட்டியா? பட் வாங்குறது 2500 ரூபாய்க்கு அந்த ஸ்கர்ட் ஒண்ணுமே இல்ல. கரெக்ட்டா? ஆமா. இங்க வந்தோம்னா 250 ரூபாய்க்கு ஏதாவது கிடைச்சா வாங்கலாம். 2500 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது. இது ஆக்சுவலி ரத்தமா गाइस? ரத்தம் தான். பட் அப்படிதான் போட்டுருக்கானுங்க. ஏதோ பிளட், யார் பிளட் தெரியலையே. பீஃப், போக்கு என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் என்னன்னே தெரியல, என்ன ஃபுட்னு. என்னமோ இருக்குடா. சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆனா என்னடா இவ்ளோ விலையா இருக்குது? எவ்வளோடா? $90. $90 எவ்வளோ நம்ம ஊருக்கு? 900 rupees. ஆமா, அநியாயத்துக்கு. गाइस யாருக்காவது இந்த ஜுவல் வேணும்னா இங்க வந்து
வாங்கிக்கோங்க. இது பண்றான் அந்த சைனீஸ் அந்த டிராகன் என்னது இது சாமியா ஏதோ சம்திங் $44,700. என்ன எவ்வளோ நம்ம ஊரு இன்டூ 10 போட்டுக்கோ. லாக்ஸ் கணக்குல போகுதுடா. அதான் சூப்பரா இருக்குல்ல பாக்க. வேணுமா பட்டு இதெல்லாம்? ஐயோ இல்ல பட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். போயிடலாமா? ஆமா பீஸா ஹட்ல போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். ஆமா நீங்க நினைக்கலாம் ஃபாரின் கண்ட்ரி போய் அந்த ஊர் ஃபுட் ட்ரை பண்ணாம நீங்க வந்து என்ன பீஸா ஹட் சாப்பிடுறீங்க. ஃபர்ஸ்ட் டேவே ட்ரை பண்ண கூடாது, அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே இல்ல, நான் எப்பயுமே ட்ரை பண்ண மாட்டேன். இல்ல நான் வந்துட்டு மீன் பாம்பு அப்புறம் வாத்து முட்டை. நம்ம ஊர்ல இருக்கும் போதே மீன் சாப்பிட மாட்டான் இவனா வந்து இங்க இதெல்லாம் சாப்பிட போறான். பாம்பு சாப்பிட போறேன் தோலோட. சிக்கனை தவிர ஒண்ணுமே சாப்பிட மாட்டான். பாம்போட ஹார்ட் வந்துட்டு முக்கி இர்ஃபான் ஒரு மாதிரி குடிக்க போறேன். என்ன சொல்றேன்? வேணாமா? அப்படி இங்கே ஒண்ணு விட்டுட்டு ஓடிடுவேன் நான். ஏய் ஹார்ட்டுக்கு நல்லதான், நிறைய நாள் வாழ முடியும். வேணாம் எனக்கு. இந்த செனாடோ ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெரிடேஜ் சென்டர் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் இது வந்து எப்படி போனாலும் வெளியே வந்துடலாம். அப்படி இல்ல ட்ரையாங்கிள் டைப் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமஸ் ஃபார் லைக் ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல் பக்கத்துலயே வந்துட்டு இந்த எல்லாமே இருக்கு இங்க, எல்லாமே இருக்கு. லோக்கல் ஐட்டம்ஸும் இருக்கு, ஹைஃபையான ஐட்டம்ஸும் இருக்கு. எந்த இடம் போனாலும் வெளியே கனெக்ட் ஆயிடும். ஆமா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஆமா இங்க பாருங்க ஒரு 10 பில்டிங்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் வரும் அப்படியே. அதுதான் இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி. எஸ் இது என்னது? கிராக்ஸ் இருக்கு பாக்குறியா? வேண்டாம், நாங்க சும்மா தான் கேக்குறோம், வாங்கலாம் மாட்டோம். சும்மா அப்படி கேட்கும்போது ஒரு சந்தோஷம். என்ன சொல்றீங்க? ஏய் மெக்டி இருக்கீங்க, மெக்டில சாப்பிடுறியா? மெக்டியா பீஸா ஹட்டா? எங்க இருக்கு பீஸா ஹட்? எனக்கு வழி மறந்து போச்சு. இந்த வழியா வந்தோம், இந்த வழியா போறோம். ஆனா இப்படி வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னைக்கு நாங்க மெக்டியில சாப்பிட போறோம் நைட்டு. ஏன்னா எங்களால தேடி அலைய முடியல, ஃபுல் கேஸ் அவுட். உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கோம். என்ன வாங்க போற? இல்லையே பர்கர். மதிக்கவே இல்லை. வாட் இஸ் திஸ்? What do you have? Burger. நாங்க சாப்பிட்டுட்டு ஓகே மெக்டியில் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்க நிறைய சேஞ்சும் வாங்கி வச்சிட்டோம் பஸ்ஸுக்காரனுக்கு. காசு இல்லை சொல்லி. ஆமா $100 எல்லாத்தையும் மாத்தி இப்போ வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு மீல் ஆர்டர் பண்ணிக்கோ, சிக்கன் பர்கர், அப்புறம் ஒரு இது ஸ்ப்ரைட் வித் லெமன், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைஸ். சென்னையில் ஒரு மெக்டியில் போனால் எவ்வளோ சாப்பிடுவோமோ அதே தான். எக்ஸ்ட்ரா ஒரு $5 வரும். அதான் ஒரு $50 எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். நான் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம், அது வெனிலா ஓரியோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டேன், செம்ம பசி. இவ்வளோ எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகிட்டு சாப்பிடும்போது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது. சரி நீங்க vlog எடுங்க, நான் சாப்பிட்றேன். என்ன பட்டு திருப்தியா? எஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றது, இங்க இருக்கு இந்த ஹாங்காங் பீப்புள் ட்ரெஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு ஆசை. ஆனா அவங்க நம்மளது வியந்து பாக்குறாங்க. ஏன்னா இங்க யாரும் இது மாதிரி போட மாட்டாங்க போல. நமக்கு தான் தெரியும் நம்ம இது ஆஃபர்ல வாங்கினது. இப்போ நெக்ஸ்ட் ஆனா இங்க எல்லாருமே ரொம்ப சிம்பிளா தானே ட்ரெஸ் பண்றாங்க. நம்ம தான் பெரிய கம்யூனிட்டி மாதிரி டீசெண்டா இருக்கணுன்றதுக்காக கம்யூனிட்டின்னு சொல்றேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்க எல்லாரும் அதே ட்ரெஸ் அதே இங்க டி-ஷர்ட். கேப்ஸ் நல்லா இருக்கா? இங்க கேப்ஸ் நல்லா இருக்கு பாக்குறியா? நீ பாரு, உனக்கு தான் நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அவனுக்கு கேப் வாங்க வந்திருக்கோம். அவனுக்கு கேப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ப்போம் ஏதாவது நல்லா. ஏய் எல்லாமே க்யூட்டாக இருக்குடா. நல்லா இருக்குல்ல? அந்த இது எப்படா இருக்கு? லைட் கலர்ஸ் ஏதாவது. லைட் கலர் தான். இந்த க்ரீன் இருக்கா? க்ரீன் உங்ககிட்ட இருக்கா ஆல்ரெடி? ஏய் இந்த கிரீன் எங்க இருக்கு? இந்த க்ரீன் இல்லை. நல்லா இருக்குதானே? எவ்வளவு இது? $319. ஆஃபர் இருக்கா இங்க? ஆனாடா இல்ல எனக்கு கேப் பிடிக்கல. சூப்பரா இருக்குடா கலெக்ஷன்ஸ்லாம். ஆமா எனக்கு அந்த பிங்க் கேப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வேணா வாங்கிக்கோ, என்கிட்ட இருக்கு கேப்லாம். போட்டு பார்க்கலாமா? பிடிச்சிருக்கா? எஸ். யோயோவா இருக்கு பாருடா. ஏய் இது சூப்பரா இருக்குடா. எனக்கு வந்துட்டு அந்த கேப் கடையில் 2 கேப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா நல்ல பிராண்டு தான் அது. பட் ஸ்டில் மனசு கேட்கலாம் வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி செக் பண்ணிட்டு. ஏன்னா இங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பிராண்டுக்குள்ள போனா மேக்ஸிமம் 4 கேப் வச்சிருப்பாங்க, இல்ல 5 கேப் வச்சிருப்பாங்க. வெரைட்டியே இருக்காது. இங்க பார்த்தா கேப்புக்கு ஷோரூம் மாதிரி வச்சிருக்காங்க. 3 கேப் எடுத்தா 30% ஆஃபர். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணோம் இந்தியன் ருபீஸ் படி. 5-6K கிட்ட. அதனால யோசனையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் போட்டோ எடுத்துட்டு. வேற எங்கேயாவது நல்லா கிடைக்கல அப்படின்னா இங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதோ பாருங்க இங்கதான் இருக்கு லிஸ்போவா. நம்ம அந்த பக்கத்துல இருந்து வந்து இப்படி வந்துட்டோம்டா. செம்மையா மழை பெய்யுதானே? மழையெல்லாம் இல்ல, மேல இருந்து ஏசி. சூப்பரா இருக்கு கைஸ். ரொம்ப டிஃபரெண்ட் வைபா இருக்கு. லைட்டா தாய்லாந்து ஃபீலும் வந்துட்டு போகுது. தாய்லாந்து ஃபீல் எங்க வருதுன்னா
இந்த மாதிரி ஸ்ட்ரீட் உள்ள போனால் மட்டும் தான். மற்றபடி வெளியே வந்தால் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் தாய்லாந்தில் நான் பார்க்கல. ஏன்னா நாங்கள் தங்கின ஏரியா மேபி அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மினி நியூயார்க் சிட்டி உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஓவர் கைஸ். அந்த அளவுக்கு சொல்லக்கூடாது தான், பட் ஸ்டில் நமக்கு பாருங்க அந்த பில்டிங் செம்மையா காட்டு, இருந்துச்சுப்பா. பில்டிங் காட்டு மேல கிராண்ட் லிஸ்போவா. இது ரொம்ப ஃபேமஸ் மக்காவ். இங்க எல்லாருமே வந்துட்டு நடாம ஒன்னு சொல்லிக்கிறான்னு அவங்களே காண்டா போனாங்க. இப்போ புதுசா நியூயார்க்ல படிக்க போனவங்க இல்ல எங்கேயாவது படிக்க போனவங்க வந்துட்டு இங்க எல்லாரும் நியூயார்க்ல எப்படி பஸ் ஏறுவாங்கன்னா அப்புறம் தாய்லாந்துல எப்படி பஸ் ஏறுவாங்கன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னன்னா நம்ம ஒண்ணு சொல்லின்னு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த லிபாஸ், ஐயோ லிபாஸ்ன்ற பேர் என்னது இங்க வந்துருச்சுனா இதை தேடி தான் நாங்க வந்தோம். ஆனா அது காணாம போயிருக்கு. இதுக்கு எங்க என்ட்ரன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கு. இங்க தம் அடிச்சு ரோட்லயே போடுறாங்க, மற்றது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் தம் அடிக்கிறாங்க, போட்டு காலைல நெசிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா சிக்னல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்கடா. உள்ள கிராஸ் பண்ண கூடாது, அப்புறம் புடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் நம்மள. பாத்தியா நம்ம ஊர் பழக்கம். அப்படியே இந்த செடி மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே நம்ம வேற வெளியூர் வந்திருக்கோம், என்ட்ரன்ஸ் எப்படி போறதுன்னு கேட்போம். எல்லாரும் இந்த ஜோம்பி படத்துல வர மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸா சுத்திட்டு இருக்காங்க இங்க. அழகா இருக்காங்க. ஐயோ கண்ணு பறிக்குதே. கப்பிள்ஸ் அழகா இருக்காங்களா, பொண்ணுங்க அழகா இருக்காங்களா? கப்பிள்ஸா சொன்னேன். அங்க பாருடா, உடனே வெச்சு பாத்திட்டான். இங்க நிலா எவ்வளவு ரவுண்டா இருக்குல்ல. நிலா நம்ம ஊர்ல பார்க்காத நிலா இங்க வந்துருச்சு. டேய் இது வேற ஊர்ல நிலா இன்னும் க்ளோஸ்ல தெரியும். என்னடா நீ சயின்ஸே தெரியல உனக்கு. எவ்வளவு நெட்ஃபிளிக்ஸ் பாத்துர்க்கேன் தெரியுமா நானு. கப்பி கட்டுற கதையெல்லாம் நாங்க ஒரு லோக்கல் ட்ரிப்ல கூட இப்படி நடந்து ஒண்ணு பண்ணதே இல்ல. ஆமா நம்ம ஏன் அப்படி பண்ணது இல்லைன்னா நம்ம கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கும்ல, நம்ம வீடு அங்கதானே இருக்கு. ஸோ இது டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் எனர்ஜி அப்படியே புழியுது. பட் இட்ஸ் ஓகே. இங்க இந்த கேம்ஸ், இந்த கேம்பிளிங் எல்லாம் இதோட இதான் அந்த பில்டிங். அதான் நாங்க உங்களுக்கு அங்க காமிச்சோம்ல, அந்த நான் கிட்ட காட்டுனேன். உள்ள போலாமாடா? உள்ள போக முடியுமா? தெரியல, அதுக்கு உள்ள போக முடியும். அதாவது ஹேங் ஓவர் படத்துல வர மாதிரி கேசினோ விளையாடி ஹேங் ஓவர் என்ன படம் தெரியலையே. உள்ள போய் நான் கேம்பிளிங் பண்ணி ஒரு லட்சாதிபதியா ஆயிட்டு வரும். சாரி, கோடீஸ்வரன் ஆயிட்டு வரும். இருக்கிறத போச்சு. இங்க சென்னைக்கு அப்புறம் இங்க பிச்சைக்காரனை கூட பார்த்தது இல்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரனா இருப்போம்ல. ஆமா, இந்தியன் போலீஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போகும். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. இது ஃபுல் வியூ தெரியுமானே தெரியலையே. இல்ல தெரியுதுடா. என்னடா டிஸ்கோ டெக் மாதிரி இருக்கு. மொத்த பில்டிங்குமே தெரியல ஆக்சுவலா. இங்க இருந்து மேல பார்த்தா கூட தெரியல. தூரமாவே நல்லா இருந்ததோ. என்ன உள்ள நடக்கும், உள்ள போகணுமேடா. அங்க பாருங்க எவ்வளோ வைப்ரண்டா இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஃபுல்லாக பார்த்தது இதான் என்ட்ரன்ஸு, இந்த கிராண்ட் லிஸ்போவாக்கு. பா, இதில் எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது கிளியரானு தெரியல. பட் ஆனால் நேரில் நிறைய நிமிர்ந்து பயங்கரமாக பார்த்தா தான் தெரியுது. பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் போல. ஆமாம், இந்த பில்டிங் வந்து ஃப்ளைட்லேருந்து நாங்கள் இறங்கும் போது கூட தெரிஞ்சுது எங்கேருந்து அடிச்சு விடாது. தெரிஞ்சது நிஜமாலே. இந்த மாதிரி நினைச்சியா அடிச்சு விடுறதுலாம் தெரியும். தெரிஞ்சதுமே நிஜமாலே. நான் அப்ப கூட பிரிட்ஜ் தெரியுதுன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. வாங்க நம்ம பார்க்கலாம் கிராண்ட் லிஸ்போவா. ஆக்சுவலி அது ஃப்ரீ என்ட்ரி தான், அது ஒரு மால் மாதிரி தான். அதனால போலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில நாங்க எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினாலும் பரவாயில்ல சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க, மால் நிறைய கோல்டு கடை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லடா, அங்க உள்ள கேஷினோ நடக்குது. அதான் அந்த ஏதோ கிரீன் கலர் டேபிள ரொட்டேட் பண்ணி ஏதோ விளையாடுவாங்களே, கேம்பிளிங். அது லக் பேஸ் சிஸ்டம் அது. ஆனா நம்ம காசும் வரும் காசும் போகும். இங்க பாருங்க, என்ன காட்டுறதோட இதை காட்டுறோம் பாருங்க. இதோ பண்றோம் எல்லாமே தங்கத்திலேயே பண்ணி வச்சிருக்காங்கடா. இங்க பண்றோம். A fine mammoth tusk craving of the monkey king. இல்ல இது காவிங். Oh shit. Hey, இவ்வளவு அசிங்க பத்தாத. Fine mammoth tusk craving of the monkey. சாப்பிடல गाइस நானே, அதனால எனக்கு கண்ணு மங்கலா இருக்குது. குரங்கு ராஜாவோட காவிங். அப்படி பண்ணாங்க. ஃபுல்லா ஸ்கல்ப்சர்ஸ்ல அதுல இருக்கிறது எல்லாமே monkeys தான். பட் அந்த கரடியை இது கடிச்சிச்சு போல, அதனால தான் அது அப்படி இருக்குது. இது என்ன கோல்டன் டெம்பிளா பாருங்க, இவ்வளோ அழகா. இது ஃபுல்லா கோல்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா என்ன கேட்டாலும் வந்துட்டு யான்றாங்க இங்க. ஸோ பாருங்க எவ்வளோ அழகா ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. அந்த சைனீஸ் டிராகன் நினைக்கிறேன், கப்பல் மாதிரி ஷேப்ல சூப்பரா இருக்குல்ல. இதுவும் கோல்டா வேற லெவல். இதுல ஒரு சின்ன பீஸ் கச்சா கூட லைஃப் செட்டில் ஆயிடும் போலியா. இங்க பாருங்க, ஒரு எரிமலையில இருந்து ஒரு புத்தா, என்னன்னு தெரியல இது பேர் என்ன, ரூட் கார்விங் ஆஃப் ஜேன்சனா அப்படின்னா என்னது, அப்படி ஒரு ஏதோ பெரிய மகான் நினைக்கிறேன், தெரியல. எல்லாமே சூப்பரா இருக்கிறான்.
மேபி இங்க சில்னஸ்ல நடக்கறனால எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா நமக்கு ஃபீல் ஆகுதோ. போறாங்க எங்க போறாங்க, நம்மளும் போறோம் எங்கேயாவது பிடிச்சி பிடிச்சா நீங்க தான் எங்களை வந்து காப்பாத்தணும். ஆமா. எது பண்றான் மெழுகுலே பண்ணாங்களா? என்னென்னமோ போட்டிருக்காங்க பண்ணிருக்காங்க என்னன்னே தெரியல. சரி வா அங்க போய் நம்ம மிரர் எது பண்றா? புத்தா நடுவுல புத்தா ஃபேஸ் இருக்கு பாரு, சூப்பரா இருக்கலாம். இது பேர் தெரியலையே, இங்க இருக்கு செலஸ்டியல் ட்ரெஷர். செலஸ்டியல் ட்ரெஷர் அப்படின்னு என்னது பட்டு? எனக்கு அவெஞ்சர்ஸ்ல வர செலஸ்டியல்ஸ் தான் தெரியும் எனக்கு, மத்தபடி வேற யாரும் சரி தெரியாது. வாங்க இங்க போய் நம்ம டைரக்டா போய் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாரு, இங்க வந்து டான்ஸ் ஆடலாம். ஐயா போலே அம்மா போலே உன்னை சுத்தி ஜாவா போலே செல்ல குட்டி குட்டி மாடி மச்சான். ஐயோ ஐயோ. ஏய் கிளாக் மேல ஒரு தாத்தா கோல்டு கிளாக் ஓடுதா? இது என்ன கரெக்டான டைம் சொல்றாங்க? காட்டுதா? மியூசிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் சிஃபு from the Queen Imperial Palace. நமக்கு இதெல்லாம் தெரியல, பட் பார்க்க அழகா இருக்குது, அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம உள்ள வந்து ஒரு ரொட்டேஷனை போட்டாச்சு, கொஞ்சம் வேர்வையெல்லாம் ஏசியில் சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? இது என்னது கைஸ்? இன்னொன்று இருக்கு பாருங்க, இது பேர் என்ன? கிரேட் வால் ஆஃப் சைனாவா? என்னது டேய் என்னது இது? ஃபைன் மொஹம்மத் டாஸ்க் காவிங் ஆஃப் கிரேட் வால். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கரெக்ட் தான். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு பொதுவாகவே இந்த ஜெனரல் நாலேஜ்ல ஜாஸ்தி. ஐயோ ஆக்சுவலாக ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் கேசினோக்குள்ளே நாங்கள் போனது இல்லை, அதனால இது எப்படி இருக்கும், உள்ளே என்ன தான் இருக்கும் அப்படின்றது தெரியவே இல்லை. உள்ளே போனால் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க செக்யூரிட்டியில். பாஸ்போர்ட் கேட்டாங்க, அப்புறம் பாஸ்போர்ட் காமிச்சோன்னா உள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் போனால் ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கு பேஸ் தான் இது ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு போல. விஐபில இருந்து நார்மல் பீப்புள்ல இருந்து எல்லாருமே வந்து கேம்லிங் பண்ற மாதிரி உள்ள ஃபுல்லா ஒரு 1000 செக்யூரிட்டி கேமரா இருக்கா. நிஜமாவே 1000 செக்யூரிட்டி கேமரா இருக்கு. அதுக்கு மேலே இருக்கும் போல. அதாவது ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. ஸ்கொயர் ஃபீட் கூட இல்ல, எவ்ரி 1 இன்ச். அது கொச்ச கொச்சா இருக்கு. நான் வந்துட்டு 10 சென்டிமீட்டருக்கு தெரியாம மொபைல்ல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அது முடிஞ்சா அட்டாச் பண்றேன். நல்லா வந்துச்சுன்னா கேம்லிங் தான் உள்ள. ஃபன்னா இருந்துச்சு. வா 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 எல்லாம் $2000-3000 கொடுத்து ஆடுறாங்க. குறைஞ்சது அட்லீஸ்ட் நாங்க பார்த்திருக்கோம் கோடி. ஆமா அந்த மாதிரி $500 மினிமம் இது பண்ணணும். எல்லாரும் வந்துட்டு சும்மா வந்து அவ்வளவு காசு கொடுத்துட்டு $2000 போடுறாங்க, அதாவது $2000 போடுறாங்க. வரலன்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த கேமுக்கு இந்த கேம் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான பாட்டி அப்படியே படுத்துட்டு விட்டா விழுந்துருவாங்க போல. அப்படியே விழுந்துட்டு உள்ள போனதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஜூஸ் கொடுத்தாங்க. அது பாருங்க, 3 கப் கேட்டு வாங்கி கொடுத்து எவ்வளவு. அதாவது நான் வந்து கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டேட் ஆனா, என்னடா காசு கேட்டுற போறாங்க, ஏன்னா நம்ம எவ்வளவுன்னு தெரியாதுல்ல இந்த மாதிரி பெரிய இதுல எல்லாம். அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் கொடுக்கறத பார்த்து எடுத்து குடிச்சேன் பாரு, ஃப்ரீன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஒவ்வொரு ஃப்ளோர் போக குடி. ஆமா, சுடு தண்ணி, ஆரஞ்சு, ஸ்கோக்கு இதெல்லாம் இங்க வெளில வாங்கினா காஸ்ட்லி. நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் சீப்பா இருக்காது. ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். சோ இன்னையோட டே வந்துட்டு இப்படி என்னென்ன பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்து ஃபிஷர்மேன் வாக் போனோம். இன்னைக்கு தான் டே 1. ஆமா, செனாடோ ஸ்கொயர், அதுக்கப்புறம் சென்ட் பால்ஸ் சர்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் சும்மா பார்த்தோம். சென்ட் பால்ஸ் ரூயின். ஓகே, சர்ச் மாதிரி இருந்தது நமக்கு, அதுதான் நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல. அதுக்கப்புறம் அந்த கேசினோ, அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரீட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நாளைல இருந்தா கொஞ்சம் ஹெவியா இருக்கும், பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு டே வந்துட்டு நல்லபடியா போனதுக்கு நன்றி. இதான் गाइस ஃபுல் வியூ பாருங்க, நல்லா இருக்குல்ல? அப்பா, இங்க நிறைய ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க போல, யோயோ பண்றாங்க. ஏய் அதான் மக்கா டவர். அச்சூடு, ஆமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அடிச்சு ஒரு சர்ச் பண்ணி வந்திருக்கேன் நான். அது என்னடா யோஹோ ட்ரெஷர் ஐலண்ட்? என்னது இது? எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு பஸ் வந்துருதுல, கரெக்டா டைமுக்கு வருது. இல்ல நம்ம இங்க கால் இப்படி இங்க யங்ஸ்டர்ஸ் கூட எல்லாமே ஃபாலோ பண்றாங்கடா, ஆனா வயசானவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா ரொம்ப நீட்டா இருக்கு. ஒரு சின்ன கண்ட்ரி தான், பட் ஸ்டில் வெரி நீட்லி மெயின்டைன். அடடா அடடா பிடிச்சிருக்கு, என்னை பிடிச்சிருக்கு, துணிச்சல் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, திருடும் பார்வை பிடிச்சிருக்கு.
புதிதா ஏய். பசிக்குது எனக்கு. என்ன எதுலயாவது ஒரு பாக்கெட்ல போட்டுக்கோங்க என்னதான் பண்றது? கொடுத்துடலாம். அப்பா ஃபைனலி நாங்க நடந்தே பீஸா ஹட்டுக்கு வந்து ஜாலியா சாப்பிட போறோம். எதுவும் இந்த பக்கம் வரமாட்டோம் கண்டிப்பா எங்கேயுமே. இல்ல ஆக்சுவலி இங்க 9 மணி ஆனாலே எல்லா கடையும் க்ளோஸ் பண்றாங்க. சரி சாப்பிடணும், மத்தியானமே மேகி தானே சாப்பிட்டோம், திருப்பி போய் அதை சாப்பிட முடியாதுன்றதுக்காக ஏதாவது ஏறலான்னு பார்த்தா பீஸா ஹட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நடந்தே வந்து சரி ஏதாச்சும் ஒரு பீஸா சாப்பிடலாம் பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி இங்கே பீஸா ஹட். இதுக்கு பதிலாக நான் இனிமே மெக்டானல்ட்ஸ்லேயே சாப்பிடலாம், மெக்டி ஆக்சுவலா ரொம்ப கம்மி. ஒருத்தர் நல்லா சாப்பிடலாம். ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே நாங்கள் சாப்பிட்டு தூங்குறோம், நாளைக்கு பார்க்கலாம், பை.